குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் 9ஆம் நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. அன்னவாகனத்தில் கலைமகள் திருக்கோலத்தில் முத்தாரம்மன் எழுந்தருளினார். தொடர்ந்து அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் காளி ஜெய் காளி என்று பக்தி முழக்கம் எழுப்பியவாறு முத்தாரம்மனை வழிபட்டனர். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதில் 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடற்கரை மைதானத்தில் மகிஷாசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வானது நடைபெறும். முதலில் தன்முகமாக வரும் மகிஷாசுரனை வதம் செய்யும் முத்தாரம்மன் அடுத்ததாக யானை முகத்துடனும் எருது முகத்துடனும் வரும் சூரனை வதம் செய்வார். தொடர்ந்து சேவல் உருவில் வரும் மகிஷாசுரனை வதம் செய்வார். இந்நிகழ்வை ஒட்டி மாவட்ட எஸ்பி தலைமையில் 3500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட இடங்களில் 250 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள், 28 இடங்களில் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பக்தர்கள் தசரா குழுக்கள் செல்ல தனி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க 5 இடங்களில் தடுப்புகள் அமைத்து அவற்றில் தசரா குழுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு நெரிசல் ஏற்படாமல் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் விழா களை கட்டியது. பிரம்மோற்சவத்தின் கடைசி வாகன சேவையான பாயும் குதிரை வாகனத்தில் கல்கி அவதாரத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். பல்வேறு மாநிலத்தில் இருந்து வந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் 4 மாட வீதிகளில் மலையப்ப சுவாமி ஊர்வலமாக வந்து அருள் பாலித்தார். திருவள்ளூர் மாவட்டம் தடப்பெரும்பாக்கம் மகாலட்சுமி அம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி மகாலட்சுமி பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டன. இதேபோல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி உற்சவ விழாவில் பர்வதனேனி துர்கா லட்சுமி சரஸ்வதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நாகை மாவட்டம் சிக்கலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிங்காரவேலர் கோவிலில் விஜயதசமியையொட்டி முருகப்பெருமான் அம்பு போடும் நிகழ்வு நடைபெற்றது. தங்க குதிரை வாகனத்தில் போர் வீரனை போன்று வீதி உலா வந்த சிங்காரவேலர் தீய சக்திகள் ஒழிய வேண்டி 8 திக்கிலும் வில் அம்பை எய்தார். இதனை பக்தர்கள் போட்டி போட்டு பிடித்தனர். இதேபோன்று காரைக்கால் கைலாசநாதர் கோவிலில் நடைபெற்ற அம்பு போடுதல் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நான்கு தலைமுறைகளை கடந்தும் இளைஞர்களின் விருப்பமான யமஹா RX 100 பைக்குகளின் உரிமையாளர்கள் ஆயுத பூஜையை பிரம்மாண்டமாக கொண்டாடினர். புதுச்சேரியில் காரைக்கால், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட யமஹா RX 100 பைக்குகளுக்கு சிறப்பு பூஜை செய்து பின்னர் அவற்றை நகரின் முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக உரிமையாளர்கள் ஓட்டிச் சென்றனர்.
வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தசரா பண்டிகையின் முக்கிய நிகழ்வான ராவண தகனத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மழையில் இருந்து பொம்மைகளை பாதுகாக்க ஏற்பாட்டாளர்கள் தார்பாய்கள் மற்றும் பிளாஸ்டிக் ஷீட்டுகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆதர்ஷ் நகர் மற்றும் பிற முக்கிய மைதானங்களில்தான் பிரம்மாண்டமான ராவண தகன நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த மைதானங்களிலும் மழைநீர் தேங்கி ஏற்பாடுகளை மேலும் கடினமாக்கியுள்ளது. இந்தியாவில் மாணவர்கள் தற்கொலை விகிதம் கடந்த 10 ஆண்டுகளில் அபாயகரமாக 65% உயர்ந்துள்ளது. 2013இல் 8423 இருந்த மாணவர் தற்கொலை எண்ணிக்கை 2023இல் 13892 அதிகரித்துள்ளது. இதே காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தற்கொலைகள் 27% உயர்ந்துள்ள நிலையில் மாணவர் தற்கொலைகளின் அதிகரிப்பு விகிதம் கவலையளிப்பதாக உள்ளது. இந்த கசப்பான புள்ளி விவரங்கள் கல்வி மற்றும் மனநல அழுத்தங்களை சமாளிக்க அவசர நடவடிக்கைகள் தேவை என்பதை உணர்த்தும் வகையில் உள்ளன. மத்திய பிரதேசம் சிந்த்வாரா மாவட்டத்தில் சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகளால் 6 குழந்தைகள் உயிரிழந்ததற்கு பின்னால் மாசுபட்ட இருமல் மருந்து காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதற்காக மத்திய சுகாதார அமைச்சகம் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் நிபுணர் குழுவை சிந்த்வாராவுக்கு அனுப்பியுள்ளது. இக்குழு மருந்து, நீர் உள்ளிட்ட மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து வருகிறது. இதற்கிடையில் ராஜஸ்தானில் ஒரு குழந்தை உயிரிழந்த நிலையில் அங்குள்ள மருத்துவ சேவை கழகம் உஷார்படுத்தப்பட்டு சந்தேகத்திற்குரிய மருந்துகள் விற்பனைக்கு தடை விதித்துள்ளது. டெல்லி பல்கலைக்கழக நிகழ்வுகளில் விருந்தினர்களுக்கு மலர்கொத்துகள் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளங்கள் வீணாவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாற்றாக விருந்தினர்களுக்கு அங்கவஸ்திரம் மற்றும் பழக்கூடைகள் வழங்கலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் பரிசளிக்கப்படும் பழங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சபரிமலை மேல்சாந்திகள் தேர்வு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையாக வீடியோ பதிவு மூலம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவனந்தபுரம் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தலைமையகத்தில் வரும் 3, 4ஆம் தேதிகளில் மேல்சாந்திகள் தேர்வுக்கான நேர்காணல்கள் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் சபரிமலை மற்றும் மாளிகைப்புறத்தின் தலைமை அர்ச்சகர்களான மேல்சாந்திகள் தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அக்டோபர் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள மேல்சாந்திகள் தேர்விற்கான குழுக்களின் போது பார்வையாளர்களும் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேல்சாந்திகள் தேர்வின் அனைத்து செயல்முறைகளும் வீடியோ பதிவாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமச்சந்திரன் நாயரை மேல்சாந்தி தேர்தல் பார்வையாளராக கேரள உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. பருப்பு வகைகளின் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி இறக்குமதி சார்பை குறைக்கும் நோக்குடன் பருப்பு வகைகளில் தன்னிறைவுக்கான மிஷன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. 2025-26 முதல் 2030-31 வரையிலான 6 ஆண்டு காலத்திற்கு 11,440 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2030-31 ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியை 350 லட்சம் டன்களாக உயர்த்துவது இதன் இலக்காகும். விதைகள் மேம்பாடு, சாகுபடி பரப்பு விரிவாக்கம் மற்றும் உறுதியான கொள்முதல் மூலம் 2 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு துவரம் பருப்பு, உளுந்து மற்றும் மசூர் ஆகியவற்றை குறைந்தபட்ச ஆதார விலையில் 100 விழுக்காடு கொள்முதல் செய்ய NAFED மற்றும் NCCF நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கும். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உயர்ந்த குறைந்த வருவாய் கொண்ட மாநிலங்களிடையே அதிக இடைவெளி காணப்படுவது கவலைக்குரியது என நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி தெரிவித்துள்ளார். உயர் வருவாய் கொண்ட மாநிலங்கள் நாட்டின் GDPக்கு 44 விழுக்காடு பங்களிக்கின்றன என்றும் குறைந்த வருவாய் கொண்ட மாநிலங்கள் வெறும் 19 விழுக்காடு மட்டுமே பங்களிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு பகுதி எந்த அளவுக்கு பின்தங்கியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வேகமாக முன்னேற முடியும் என்ற உலகளாவிய கண்ணோட்டத்தை இந்திய சூழலுக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் சுமன் பெரி கூறினார்.
சுற்றுச்சூழல் மாசுபாடு 30% குறைந்தால் பல்வேறு வாழ்வியல் நோய்களின் பாதிப்பு குறையும் என டெல்லி ஐஐடி தெரிவித்துள்ளது. டெல்லி ஐஐடி மற்றும் கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் ஆய்வு இணைந்து வெளியிட்ட மதிப்பீடு தரவில் மாசுபாடு 30% குறையும் போது இருதய நோய், நீரிழிவு நோய், இரத்த சோகை, குறைந்த எடை கொண்ட குழந்தைகள் பிறப்பது போன்ற பாதிப்புகள் குறையும் என கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக 30% மாசுபாடு குறைந்தால் பெண்களிடையே இருதய நோய் பாதிப்பு 3 முதல் 10% குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆழ்கடல் சாகசத்தின் போது உயிரிழந்த அசாம் பாடகர் ஜூபின் கர்கின் மேனேஜர் மற்றும் சிங்கப்பூர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை அசாம் காவல்துறை கைது செய்துள்ளது. சிங்கப்பூரில் கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி ஆழ்கடல் சாகசத்தில் ஈடுபட்ட பாடகர் ஜூபின் கர்க் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஜூபின் கர்கின் மனைவி கரிமா சைக்கியா கர்க் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் ஜூபின் கர்கின் மேனேஜர் சித்தார்த் சர்மா மற்றும் சிங்கப்பூர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஷியாம் கனு மஹந்தாவை அசாம் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான்களால் நாடு தழுவிய அளவில் விதிக்கப்பட்டிருந்த முழுமையான தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவை முடக்கம் நீக்கப்பட்டதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் படிப்படியாக அமல்படுத்தப்பட்ட இந்த முடக்கம் கல்வி, சுகாதாரம், வணிகம் மற்றும் மனிதாபிமான உதவிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான தகவல் தொடர்புகளை துண்டித்தன. குறிப்பாக பள்ளி மற்றும் பல்கலைக்கழகங்களில் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இணையவழி வகுப்புகளை நம்பியிருந்த ஆப்கன் பெண்களுக்கு இந்த இணைய சேவை முடக்கம் மிகப்பெரிய அடியாக விழுந்தது. தற்போது இணைய சேவை மீண்டும் வந்ததால் பலரும் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோடு உரையாடி வெளி உலகத்துடன் மீண்டும் இணைந்துள்ளனர். திருவையாறில் உள்ள ஔவையார் கோயிலில் கலைமகள் ஔவையார் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்த ஔவையாரை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். கோலாட்டம், சிலம்பாட்டம், நாட்டிய நாடகம் மற்றும் அறிஞர்களுக்கு விருது வழங்கும் விழாவும் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் 17 வயது கல்லூரி மாணவனால் இளம்பருதி தானே உருவாக்கிய கைவினைப் பொருட்களை கொண்டு கொலு கண்காட்சி அமைத்து பார்வையாளர்களை கவர்ந்துள்ளார். தெர்மாக்கோல், காகிதம், வெட்டிவேர் போன்ற பல பொருட்களை பயன்படுத்தி குன்றக்குடி சண்முகநாதர் திருக்கோவில் மாதிரி மற்றும் பல சாமி சிலைகளை செய்து அசத்தியுள்ளார். தாமாகவே உருவாக்கிய பொம்மைகளை கொண்டு கொலு வைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார். இந்திய ராணுவத்தில் 32 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று ஊர் திரும்பிய மேஜர் சத்தியத்திற்கு வேலூர் மாவட்டம் தொப்புளா மேட்டூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். மேஜர் சத்தியம் தன் சார்பாக ஊர் மக்கள் அனைவருக்கும் பிரியாணி விருந்தளித்து தனது அன்பை பகிர்ந்து கொண்டார். சீனாவின் தேசிய தினத்தை அந்நாட்டு மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள தியன்மென் சதுக்கத்தில் பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளும் ராணுவ அணிவகுப்பும் நடைபெற்றன. 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி சீனாவை மக்கள் குடியரசாக மாசே துங் அறிவித்த தினமே தேசிய தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. புகழ்பெற்ற நடிகர் நாகார்ஜுனாவின் ஆளுமை மற்றும் விளம்பர உரிமைகளை பாதுகாத்து அவரது பெயர், உருவம் அல்லது தனிப்பட்ட குணாதிசயங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகார்ஜுனாவின் அனுமதியின்றி எந்த ஒரு நிறுவனமும் அவரது அடையாளத்தை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது. நாகார்ஜுனாவின் அடையாளத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட 14 இணைப்புகளை நீக்க வேண்டும் என்று இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பருப்பு வகைகளின் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி இறக்குமதி சார்பை குறைக்கும் நோக்குடன் பருப்பு வகைகளில் தன்னிறைவுக்கான மிஷன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது.
2025-26 முதல் 2030-31 வரையிலான 6 ஆண்டு காலத்திற்கு 11,440 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2030-31 ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியை 350 லட்சம் டன்களாக உயர்த்துவது இதன் இலக்காகும். விதைகள் மேம்பாடு, சாகுபடி பரப்பு விரிவாக்கம் மற்றும் உறுதியான கொள்முதல் மூலம் 2 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு துவரம் பருப்பு, உளுந்து மற்றும் மசூர் ஆகியவற்றை குறைந்தபட்ச ஆதார விலையில் 100 விழுக்காடு கொள்முதல் செய்ய NAFED மற்றும் NCCF நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்கும். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உயர்ந்த குறைந்த வருவாய் கொண்ட மாநிலங்கள் இடையே அதிக இடைவெளி காணப்படுவது கவலைக்குரியது என நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி தெரிவித்துள்ளார். உயர் வருவாய் கொண்ட மாநிலங்கள் நாட்டின் GDP-க்கு 44 விழுக்காடு பங்களிக்கின்றன என்றும், குறைந்த வருவாய் கொண்ட மாநிலங்கள் வெறும் 19 விழுக்காடு மட்டுமே பங்களிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு பகுதி எந்த அளவுக்கு பின்தங்கியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வேகமாக முன்னேற முடியும் என்ற உலகளாவிய கண்ணோட்டத்தை இந்திய சூழலுக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் சுமன் பெரி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் புஜ் பகுதியில் ராணுவத்தின் சார்பில் நடைபெற்ற விஜயதசமி கொண்டாட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். நாட்டின் பாதுகாப்புக்காக பணியாற்றும் வீரர்களோடு இணைந்து அவர் விஜயதசமி விழாவை கொண்டாடினார். இந்த நிகழ்வின் போது ராணுவ வீரர்களின் வீரம் மற்றும் தியாகத்தை பாராட்டினார். வாள்வீச்சு, தீப்பந்தம் என ராணுவ வீரர்கள் நிகழ்த்திய பல்வேறு சாகசங்களையும் ராஜ்நாத் சிங் கண்டுகளித்தார். வட மாநிலங்களில் துர்கா பூஜை வழிபாடு கோலாகலமாக நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் துர்கா பூஜை விழாவையொட்டி அங்கு பக்தர்கள் பாரம்பரியமான தனுச்சி நாச் நடனமாடினர். இதேபோன்று ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ராம்லீலா நிகழ்வு நடைபெற்றது. ராமர் கதையை நாடக வடிவில் சித்தரிக்கும் இந்த ராம்லீலா நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமான ஏர்பஸ் தனது H-125 ஹெலிகாப்டர் தயாரிப்பு ஆலையை இந்தியாவில் அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. கர்நாடகாவின் கோலார் மாவட்டம் பேமகளில் இந்த ஆலை அமைய உள்ளது. இந்தியாவில் தனியார் பங்களிப்போடு அமையவிருக்கும் முதல் ஹெலிகாப்டர் தயாரிப்பு ஆலை இதுவாகும். டாடா நிறுவனத்தோடு இணைந்து அமைக்கப்படும் இந்த ஆலையில் சிவில் மற்றும் ராணுவ பயன்பாட்டிற்கான H-125M ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்படும். இங்கு தயாராகும் முதல் ஹெலிகாப்டர் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் டெலிவரி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. சபரிமலை மேல்சாந்திகள் தேர்வு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையாக வீடியோ பதிவு மூலம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவனந்தபுரம் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தலைமையகத்தில் வரும் 3, 4ஆம் தேதிகளில் மேல்சாந்திகள் தேர்வுக்கான நேர்காணல்கள் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் சபரிமலை மற்றும் மாளிகைப்புறத்தின் தலைமை அர்ச்சகர்களான மேல்சாந்திகள் தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அக்டோபர் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள மேல்சாந்திகள் தேர்விற்கான குழுக்களின் போது பார்வையாளர்களும் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேல்சாந்திகள் தேர்வின் அனைத்து செயல்முறைகளும் வீடியோ பதிவாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமச்சந்திரன் நாயரை மேல்சாந்தி தேர்தல் பார்வையாளராக கேரள உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. திமுகவை தோற்கடிப்பதற்கு பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜகவுடன் கைகோர்த்து வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். திமுக தேனி வடக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் தீவிர வாக்காளர் திருத்தத்தால் ஏற்படும் பேராபத்துகளை ஜனநாயக ரீதியாக சந்திக்கும் சவால்களோடு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியமைக்க பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஸ்டாலின் ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, மாநில மக்கள் அனைவருக்குமான முதல்வர் என்ற பொறுப்புணர்வோடு செயல்படுவதாகவும், நடக்கும் நிகழ்வுகளை எந்தவித ஆரவாரமின்றி அவர் கையாள்வதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார்.